ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி இன்னொரு அதே இதுக்கு வாய்ஸ் கிளிப்பில் இன்னொரு எடிட் பண்ணி போடுறேன். இது ரெண்டாவது வாய்ஸ் கிளிப். பார்ப்போம். மேக்ஸிமம் அடுத்த வாரம் லாஸ்ட் வீக்கு இப்போது எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிறத போட்டுருவேன். அதுக்குள்ளாடி ஃபாஸ்ட்டோட சுயரூபம் என்னங்கிறத நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். காரணம் என்ன வச்சுருந்தா, ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் நம்மளை டைரெக்டாக பார்க்கும்போது இதுபோல் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை இவ்வளோ டீப்பாக க்ளோஸாக என்ன கோவம் இருந்தாலும் நைஸாக அப்படி பேசிட்டு போவார். ஆனால் அவர் நம்ம இல்லாத நேரத்தில் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் ஒரு சிலருக்கு பேரே வரும். சார் என்ன பேர் எதுவும் இருக்க மாதிரி போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அவர் பேசுகிற விஷயம்தான். பார்த்துங்க, போய் சண்டைக்கு போகாதீங்க. இன்னும் ஒரு மாதம் ஒரு வாரம் கூட தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் போடுறேன். இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரை பற்றியும், அதாவது நமக்கு நான் இதுவரை பார்த்தால சர்ச்சில் வந்து அவர் எல்லார்ட்டையும் வாங்க போங்க பயங்கர ரெஸ்பெக்டாக பேசுவார். அந்த அளவில் தான் வச்சுருப்பார். என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை அனுப்புகிறவே ரெஸ்பெக்டாக தான் வச்சுருப்பேன். ஆனால் வெளியில், அதாவது அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ஸ் கிளிப். இது ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் பார்த்தோம். சில விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா இது ஒரு ஃபேமிலியை ஃப்ரெண்டில் கொண்டு வரணும், எல்லா பொறுப்பும் அவங்க கையில் கொடுக்கணும், தோட்டம் சர்ச்சுனாலே அந்த ஃபேமிலி தான் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுதானே தவிர, ஏன்னா அவர் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ஆப்போசிட் டீமையும் சரி, அவர் கூட இருக்க டீமையும் சரி, யாரையுமே. ஈவன் நான் அது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, விசாரித்து பார்க்கும்போது அதுக்கு என்ன கான்செப்ட்னு சொல்லி வச்சுன்னா, அவர் வந்து கொஞ்சம் பேர் அவருக்குன்னு செட் பண்ணி அவங்கள வச்சு மற்றவங்கள டார்கெட் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்லி வச்சோன்னா, இப்போ சண்டே கிளாஸில் எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டீமை செட் பண்ணி அவங்கள வச்சு மோத விடுறாரு. அவர் எதுவுமே பேச மாட்டார், அவங்கள வச்சு மோத விடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி வச்சுன்னா, பசங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட இது எந்த இதுவுமே கிடையாது. பட் அது என்ன இதில் வந்து நிற்கணும் உங்களை பார்க்கும்போது தெரியும். நான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் முன்னே வரணும்னு ஆசைப்படுற ஒரு பையன். சரியா, யங்ஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் முன்னே நிற்கணும்னு ஆசைப்படுறவன். அப்படி இருந்தும் அவங்கள வச்சு எனக்கு என்ன வேண்டாவில காட்டினா நீங்கள் பார்த்தீங்க. எனக்காக சொல்லணும், இப்போவும் எனக்கு யார்ட்டையும் கோவம் கிடையாது. என்ன சொல்கிறது, தனிப்பட்ட விதத்தில். பாலிடிக்ஸ் வந்து நான் சொல்லுவேன், ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். அந்த டீமில் இருக்கவங்க அடுத்தோட போட்டி போடுவோம், தோக்கடிக்க தான் செய்வேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. இனி தோக்கடிக்க தான் ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணுவோம். இது வரைக்கும் தனியாக தான் இருந்தேன். என் ஃபேமிலி கட்டாயம். ஏன்னா பர்டிகுலர் ஒரு சிலருக்கு வேண்டி திருச்சபையை மொத்தமாக கேலி கூத்தாக்குறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நேரே போய் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. நேரே பார்க்கும்போது மக்களே மோனேன்னு கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன பேசுகிறாங்க, அதுக்கு வேண்டி தான் வாய்ஸ் கிளிப்பை போடுறேன். நம்ம வந்து இவர் டீசெண்டாக தான் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த டீசென்சின்னு ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு கிடையாது. நான் எல்லாம் உண்மை இந்த பாஸ்ட்டை பற்றி பேசியிருக்கேன், வெளியில் பேசினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் கீப்பப் பண்ணுவேன். இவ்வளோ தரந்தாழ்ந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவும் மாட்டேன், இவ்வளோ மோசமாக பேசவும் மாட்டேன். கோவத்தை ஒரு டீசெண்டான இதில் தான் காட்டுவேன். இது இப்போது அவரை பற்றி மக்களுக்கு தெரியணும், நம்ம சபை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வாய்ஸ் கிளிப்பை போடுறேன். இது ஆக்சுவலி 2 நிமிஷம் 3 நிமிஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிலருக்கு பேர் வரும், நீங்கள் பார்த்துங்க. அதில் பேர் வர ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஆளையும் தரைக்குறவாக பேசியிருக்காரு. அது வந்து அந்த வேர்டை வந்து நான் கிளிப்பிங்ஸை போட முடியாது. அதில் போட முடியாதுன்னா 2 பேருக்கும், அந்த ஜென்ஸுக்கும் சரி லேடிக்கும் சரி ஃபேமிலின்னு உண்டு, பிள்ளைங்க உண்டு. அதை நான் அதை போட்டேன்னா அசிங்கமாக இருக்கும். ஃபாஸ்ட்டு வந்து தங்கமணி அவர் வரக்கு முன்னாடி இன்னொரு நபர்கிட்ட ஃபோனில் பேசுகிறார். தங்கமணி வரக்கு முன்னாடி இன்னொரு நபர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. சம்மந்தப்பட்ட நபருக்கு கேரக்டர் அவ்வளோ மோசம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை வச்சா தான் நம்ம படம் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிங்க. அந்த நபருக்கு பேரும் இந்த வாய்ஸ் கிளிப்பில் வருது. வேறு எதுவும் அதுக்கு லீடிங் எதுவும் வராது. நான் ஏன் போடலைன்னு வச்சுனோன்னா, வேண்டாம். எதுக்கு ஒரு அதவங்க பர்சனல் விஷயங்கள், சில விஷயங்கள் அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வர தப்புன்னு இல்லை.
கொண்டு வரலாம். இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை பற்றி பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும். வேண்டாம், அதனால் அதை போடலைன்னா லிமிட்டு தாண்டி போச்சுன்னு சொன்னால் அதை நான் போடுவேன். இது எனக்கு வேண்டி யாராவது ஆப் அடிச்சிங்கன்னா நான் அதை போடுவேன். நான் எப்போவும் சொல்கிறேன், யாரையும் நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. தோட்டவாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த இதெல்லாம் யோசிக்கிறனால அது எதுவும் போடலைன்னா லிமிட்டு தாண்டிச்சு அப்படின்னு நான் இன்னும் அடியோடைய ஆப் வச்சு எல்லாம் செஞ்சுட்டேன், நீட்டாக போட்டுவிடுவேன். ஏன்னா நான் பேசுனது கிடையாது, ஃபாஸ்டர் பேசுனது. அவர் தான் பதில் சொல்லணும், நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக ஆகிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் இந்த வாய்ஸ் கிளிப் பாருங்கள். தயவு செய்து யாரும் கோவப்பட வேண்டாம். அவர் ஒரு மாதம் ஒரு வாரம் தானே இருந்துட்டு போட்டோம். அடுத்த ஃபாஸ்ட்டு வரும்போது நம்ம அந்த ஒற்றுமையான உள்ளதை பார்ப்போம். எந்த ஃபேமிலியாக இருக்கணும். இப்போ நானாக இருக்கட்டும், நான் வந்து திருச்சபைக்கு எதிராக இருக்கேன், நான் வந்து ஆணவத்தை காட்டுறேன், எனக்கு பொறுப்பெல்லாம் எனக்கு தான் வேணும்னு நான் காட்டுறேன்னா என்ன ஒதுக்கி வைக்கிறது தப்பே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ நான் என்னால் அந்த திருச்சபை கெடுதா, கரெக்டாக என்னை ஒதுக்கி வைக்கல, எந்த இதுவும் கிடையாது. ஒதுக்கி வைக்கல, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திருச்சபை வளரணும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும், ஒரே எண்ணம் இருக்கணும். இது கூட இருந்துட்டு காலை வரணும், கூட இருந்துட்டு களத்தை இருக்கணும், அந்த மாதிரி யாருமே தயவு செய்து நம்ம சர்ச்சைக்கு வேண்டாம். அப்படி மனநிலையில் இருக்கவங்க நீங்கள் மாறிடுங்க தயவு செய்து. இது வந்து கடவுளுடைய ஆலயம், கடவுள் நம்ம மக்களுக்கு வேண்டி கொடுக்கப்பட்ட ஆலயம், நம்ம ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம். இப்போ சிம்பிளாக சொல்லிட்டு போனோம், எனக்கு இந்த கோயில் இல்லைன்னா வேறு கோயிலுக்கு போகிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. போகலாம், இருந்தாலும் நம்ம தாய் திருச்சபைன்னு சொல்கிறது அது சும்மா கிடையாது. அதனால நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருக்கேன் போடாமல். ஒரு சில குடும்பத்துக்கு அட்வைஸ், பாஸ்டர் உங்களை வச்சு விளையாடுறாரு. இப்போ சொல்கிறேன், எங்களுக்கு திருச்சபையில் A to Z யாராக இருந்தாலும் எங்களுக்கு வேணும், எங்கள் கூட இருக்கணும். அதுதான் ஒரு குடும்பம். திருச்சபை ஒரு குடும்பம்னு நினைக்கிறேன், அதனால் குடும்பம். உங்களை யூஸ் பண்ணுறாரு, தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதாவது ஃபாஸ்டர்ஸ் வந்து 5 வருஷம் இருப்பாங்க மேக்ஸிமம். அதுக்குள்ளே அடுத்தவனை பற்றி குற்றம் சொல்லி, கோழு சொல்லி, வினைய வரிச்சு, அதை நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி போகணுமா? யோசித்து பாருங்கள். தயவு செய்து அந்த மாதிரி வேண்டாம். இந்த வாய்ஸ் கிளிப்பை கேளுங்க. இதனால தயவு செய்து ஃபாஸ்ட்டாக சண்டை போயிடாதீங்க. ஏன்னா டைம் இல்லை, இப்போ இருந்துட்டு போட்டுமே, புரியுதா? ஏன்னா நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம சண்டைக்கு போனோன்னா இது வேறு மாதிரி போகும். எனக்கு சண்டை போக்கு நேரம் இல்லாமல் இல்லை, கட்டாயம் சண்டை போட்டிருப்பேன். நான் அந்த வார்த்தைக்கு வந்து கட்டாயம் சண்டை போட்டிருப்பேன். யோசித்தது தான், நீ இருக்க போகிறது ஒரு மாதம், அதில் போய் நீ சண்டையை போட்டு அவர் வேறு மாதிரினா பிளேட்டை மாற்றி விட்டுட்டு போயிடுவார். நமக்கு ஏன் தலைவலி? நாளைக்கு ஒரு ஒற்றுமை வேணும்னு நினைக்கிற நேரத்தில் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வாய்ஸ் கிளிப்பை கேளுங்க. முடிச்சுட்டு நான் ஒரு சில இது கூட உங்களுக்கு சொல்லணும். இந்த வாய்ஸ் கிளிப் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எடுசனுக்கு மேலே பேச்சுவார்த்தை இல்லை, சவுண்டு போட்டு அங்கே பேசிட்டு கோயில் நீங்கள் போகிறத பார்த்து அப்போ எதுவும் கேட்டால் கோயிலில் என்ன கண்டாங்க எடுசனுக்கும் மீதி அவன் சரியில்லை வழி போட்டு பேசிக்கொண்டு ஸ்வீடங்க வந்தான் அஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இல்லை, கோயில்கிட்ட முடிஞ்ச வீட்டுக்கு போய் கொஞ்சம் பிந்திடணும். அப்போ என்கிட்ட கேட்டால் கோயிலில் என்ன ஆஃபீஸு என்னோட இது இப்போ ஒன்றும் இல்லையே, வேற இல்லையம்மா, எல்லாம் டென்ஷன். எல்லாத்துக்கும் இல்லை டென்ஷன் ஏன் பேச்சுக்கோங்க. தாழ்ந்து போக வேண்டிய இடம். மற்றவனையும் ஒன்றுமே சொல்லலைன்னு அவனுக்கு பயங்கர இதாக டாப்லர். அதாக இன்னைக்கு இந்த டிக்கெட் எல்லாம் டாப்லர் கிட்ட இருக்குன்னு சொல்லி விட்டதுண்ணே. அதை வேற யாரெങ്കിലും சொன்னா இன்னைக்கு என்ன கேட்டா எனக்கு என் மனசுல தோணி கொஞ்சம் எமௌண்ட்டை குறைச்சி இது பண்ணிடுது. கொஞ்சம் நிறைய 150 ரூபா உள்ளது. ஆமா, இல்லை அது இல்லை, மற்றது 300 தானே. அதை யாரும் விற்கண்டா, மற்றவன் கிடந்தது சாவுக்குள்ளது யாருக்கு தேசியம். அவன் மற்ற இப்ப யாரும் வாங்க இல்லையா, அவன் எடுத்துன்னு தான் கொண்டு போனான். இதை என்ன விற்கிறது இல்லை, என்ன விற்கிறது, அது நமக்கு ஒரு காரியம். அது இப்போ அன்னைக்கு நல்லா சொல்லி பார்த்தனா இல்லை, இப்போ எங்க ஒத்த காலில் அதெல்லாம் ஒரு வேலையாகும். என்ன அடிச்சு வச்சிருக்கு சார். ஆறும் விற்க வாங்கல. இவன் நான் இப்ப என்ன சொன்னேன், இன்னைக்கு சொன்ன பிறகு நான் பிறகு நம்மள வாங்கி விடலாம் என்ன இருக்கு தேசியம் நமக்கு தெரியும்.
இதுதான் இடம். ஆமா, நமக்கு அந்த 1000 எண்ணம் மற்றது போயிட்டு இருந்தா 150க்குள்ள 1000 போயிட்டு இருந்தா இனி யாரையும் பிடிச்செடுத்து கொஞ்சம் போல சாதனங்களும் வாங்கி அவ்வளவுங்களும் மீதி ஒரு 1,00,000 வந்துட்டுன்னு சொன்னா அது ஒரு நல்ல இதா இருக்கு. அவ்வளவுதான் நல்லதா இவன் செய்யறது நமக்கு நல்லது. அதை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது இடப்படாதுன்னு தெரிய திட்டத்தையும் அவன் முடிச்சு பண்ணி கொண்டு வருவாங்க. உங்களை மட்டும் அதையும் கற்பனை வச்சு அவங்களோட கொண்டு அப்படி அவங்க டெக்கனிக்கல் அவங்களுக்கு பல டெக்கனிக்கல் உள்ளவங்க நம்மள உங்களை முக்கியமாக நல்லா புக்குவாங்க. நமக்கு நல்லா தெரியும். இப்ப அதே போல என்ன எல்லாம் கொஞ்ச நாள் இப்ப என்ன எல்லாம் கொஞ்ச நாள் எப்படி புக்குவான்னு தெரியுமா? பயங்கர பொக்கு வீட்டு விடுங்க என்ன அப்படி பொக்கு டக்குன்னு இடத்துல. அதே போல இவன் அங்கே இருந்து ஃபோன் பண்ணி கேட்கான் மற்றவர்கிட்ட. நம்ம மகேஸ்வரன் இந்த இது சமையல்காரன் உண்டு இல்லையா, அவன்கிட்ட சுவை நண்பர்கள் என்னதோ ஒன்று அவங்க கேட்டரிங் வச்சிருக்கான் போல 150 ரூபா சொல்றான் சிக்கன் பிரியாணி. அவன் 150 ரூபா சொல்லியான். 150 ரூபாய்க்கு தான் செய்து கொடுக்க முடியும். இப்போ அவன்கிட்ட பார்கெயின் பண்ணா 130 ரூபாய்க்கு தருவான். இவனுக்கு நியாயம் 130 ரூபாய்க்கு அதை வாங்கி நம்ம 150 ரூபாய்க்கு விற்கணும்னா இந்த இங்க கோயம்புத்தூர்ல பயங்கர சூப்பரா இல்ல இருந்தது. 110 ரூபா ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் பல ஆள்கிட்டையும் சொன்னேன் ரொம்ப பிரமாதம். அது அன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டு எனக்கும் அது பயங்கர டேஸ்டா இருந்தது. இப்போ நம்ம 110 ரூபாய்க்கு வாங்குறது அது 150 ரூபாய்க்கு மேல உள்ள அன்னைக்கு உள்ள ஒர்த்து. இப்ப இன்னைக்கு வந்து சிக்கன் அது இதெல்லாம் பயங்கர விலை ஆக்சுவலி அன்னைக்கு. அதனால 150 ரூபாயில குறைஞ்சிட்டு இந்த வாய்ஸ் கிளிப்பை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இனி நம்ம கவனமாக இருப்போம். அதாவது பலரும் வந்து நாங்கள் ஃபாஸ்டருக்கு சப்போர்ட்டு ஃபாஸ்ட் எங்கள் சப்போர்ட் நினச்சிட்ருக்கீங்க. ஃபாஸ்டர் வந்து நம்ம திருச்சபையில் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, ஒரு குடும்பத்தை தவிர. அதுக்கு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். அந்த குடும்பத்துக்கு ஆப்பு வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா பாக்கி எல்லாம் இருக்கேன். இப்போது இருக்க இதுக்கு வரைக்கும் யார் அவராக எலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் சண்டே கிளாஸ் செக்ரட்டரி, அவங்களுக்கும் ஆப்பு வச்சுருக்காரு. அந்த டாப்பிக்கும் இருக்குதுல. நான் ஏன்னா அதை பேச விரும்பலை, வேண்டாம் அதை அப்படியே விடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ணேன், அதனால் அதை அப்படியே விடுறேன். அதனால் அப்படி நினைக்காதீங்க. அதாவது தோட்டவாரத்தில் வந்து அவர் யாருக்கும் ஃபேவராக இந்த மாதிரி தெரியல, ஒரு குடும்பத்தை தவிர. அந்த ஒரு குடும்பத்துக்கு என்னத்தை ஆப்பு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் அதை நோண்ட போகலைன்னா நான் அதை யோசிக்கவும் போகல. ஏன்னா அவருக்கு பேச்சு எல்லா விதமும் ஒவ்வொருத்தரையும், இப்போ பொறுப்பில் இருக்கவங்களாக இருக்கலாம், முன்னாடி இருந்தவங்களாக இருக்கலாம், யாரையுமே அவர் ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறாருன்னா அப்போ மனசில் எந்த வைராக்கியம் இருக்கத்தானே செய்யும். இருந்தால் தானே இப்படி பேச முடியும். சும்மா ஒருத்தன் வந்தவன அப்படி இப்படின்னு பேச முடியாதுல்ல. வைராக்கியம் இருந்தால் தான். அப்போ இவர் வந்து தோட்ட வாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வந்தாரா, தோட்ட வாரத்தை குழி தோண்டி புதைக்க வந்தாருன்னு தெரியாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச நேரத்தில் நான் ஒரு டீமில் இருந்தேன். அப்போ நான் கேட்குறேன், எலெக்ஷன் முன்னாடியே கேட்குறேன், சார் இப்படி சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் அவனு பாருங்க. நல்லா சிம்பிளாக சொல்ல, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நம்ம தான் ஜெயிச்சா போகிறோம். இது எங்கள் குடும்பத்தை பற்றி மோசம் பேசுகிறதுக்கு அப்புறம் அவர் பேசியாச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் அப்போ கவனமாக இருக்கேன், இவர் என்னத்துக்கு இது பண்ணுறாருன்னு. அப்போ நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். எலெக்ஷன் ஒர்க் பண்ணுற எல்லா விதத்துலையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். லிஸ்ட் எடுத்து யார்கிட்ட ஓட்டுக்குன்னு எல்லாம் போட்டு கொடுக்குறேன். ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கிடலை. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னு தெரியாச்சுன்னா, இவர் யார் கால் வார போகிறார்? ஏன்னா எங்கள் ஃபேமிலி யாரும் நிற்கல. அப்போ யாரை காலை வார போகிறாருன்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், பாஸ்டர் இந்த சிங்கிள் ஓட்டு விஷயத்த ஒன்று கேளுங்க, அப்படி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. சரியா பேசி விட்டுட்டேன். எலெக்ஷன் முடிச்சுட்டு நான் திரும்பவும் கேட்குறேன், சார் அந்த சிங்கிள் ஓட்டு நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் அப்போயே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்கிட்ட? அதை பற்றிலாம் பேசவே கூடாது, உங்களை உள்ளே விட்டதே தப்பு, எலெக்ஷனில் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணவே கூடாது. அப்போ அந்த சிங்கிள் ஓட்டு விஷயம் வரும்போது எந்த குடும்பத்தை பாதிக்குது? அவர் அதில் மட்டும் கரெக்டாக இருக்கார். பாக்கி உள்ளவன் தோற்று தலை குனிஞ்சு நடந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த சிங்கிள் ஓட்டை கேட்டவோட அவராக ஒரு டென்ஷன் ஏன்னு தெரியல. அந்த ஒரு குடும்பத்திட்ட மட்டும் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. இப்போ தோட்டவாரத்தில் புதுசாக ரூமர் போயிட்டுருக்கு, என்னமோ சம்மந்தம்னு பேசுகிறாங்க. அதை நான் பேசலை, அது தனிப்பட்ட விஷயம். நம்ம இனி பேசி அதாவது நடந்தாலும் நடக்கலைனாலும் நம்ம தலைவலி. அதனால் அதை பற்றி பேச, நடக்காத விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்.
அது ஊருக்காரங்க நீங்கள் ரூமரோ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, அது ஒரு விஷயம் இல்லை. ஒரு விஷயம், இந்த டீமில் நின்று தோத்தீங்க தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் தோக்குறது ஜெயிக்கிறது வந்து தோட்ட வாரத்தில் அது ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு டீம் ஜெயிக்கும், ஒரு டீம் தோக்கும். பட் உங்களை தோக்கடிச்சது ஃபாஸ்டரும் அந்த ஒரு குடும்பம். அதை மட்டும் நீங்கள் அவங்க என்னென்ன பண்ணினாங்கன்னு மட்டும் யோசித்து பாருங்கள். எப்படி எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் விசாரிக்கும் போதே தெரியும். யாருக்கு தனி ஓட்டு கேட்டாங்க எல்லாமே தெரியும். ஏன் ஆப்போசிட் டீம் ஜெயிச்சது? அவங்க ஒற்றை கெட்டாக நின்னாங்க. நல்லதோ கெட்டதோ ஒன்றா நின்னாங்க. இங்கே என்ன தெரியுமா, விஐபி மட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன் என்னென்னா, இப்போ சண்டே கிளாஸ் செக்ரட்டரி நான் கேட்குற கேள்வி, ஒரு ஓட்டம் தான் நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க அப்படி தானே? அந்த சிங்கிள் ஓட்டை அடித்த ஆள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருந்தால் நீங்கள் எலெக்ட் ஆகியிருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களை சதிச்சது யார்? கூட இருந்து துரோகம் பண்ணது யார்? நானா? அலிசனா? நீங்கள் இன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவிய தான் வேணும்னு இருக்கீங்க. ஏன்னா அவிய உங்களை பொறுப்பை தந்திருக்காங்க. ஃபாஸ்டர் வந்து உங்களை காம் பண்ணுறதுக்கு தான், புரியுதா? நீங்கள் இதை எதிர்த்து கொஸ்டின் கேட்டுறக்கூடாது, அதுக்கு தான் உங்களை கொண்டு பொறுப்பில் வைக்கிறாங்க, புரியுதா? நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கவனமாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். குடும்பங்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிற ஃபாஸ்டராக இருக்கட்டும், தனிப்பட்ட நபர் இந்த ஃபாஸ்ட்டை போட்டு கொடுக்குற என்ன சொல்லுது சிங்கிள் ஓட்டு சிங்காரங்களாக இருக்கட்டும், நல்ல பேரில் சிங்கிள் ஓட்டு சிங்காரம், ஓகே, அப்படியா இருக்கட்டும். அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. இது தோட்டவாரம் வந்து கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஒரு குடும்பம், கடவுளுடைய ஒரு வீடு. அங்கே வந்து இப்படி கூட இருந்து துரோகம் பண்ணுறது. அப்போ இப்படி இருந்து துரோகம் பண்ணும்போது சர்ச்சு டெவலப்மெண்ட்டில் என்ன நடக்கும்னு நினச்சிங்க? குற்றம் சொல்லிகிட்டே தானே இருப்பாங்க, குற்றம் சொல்லிகிட்டே தானே இருப்பாங்க. இப்போ சண்டே கிளாஸ் செக்ரட்டரி இன்னொரு விஷயம், நான் வந்து அந்த மீட்டிங்கில் கேட்குறேன், இந்த காம்படிஷனை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு டீம் மாதிரி போட்டு பண்ணுவோன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னால் டீச்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண, ஓகே. இப்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்டோரில் என்ன நடந்தது. உங்களோட ஸ்ட்ரென்த்து கம்மி, டீச்சர்ஸ் கம்மி, அனுபவம் கம்மி. ஆனால் அந்த எண்டோரில் என்ன நடக்குது, 2 டீமாக பிரித்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? உங்கள் கையில் பெரிய ஒரு இது இருக்குது, சண்டே கிளாஸ் இருக்குது, டீச்சர்ஸ் ஏபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஃபாஸ்ட் கொண்டு வரது என்ன தெரியுமா, உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் எதையும் கொடுக்கக்கூடாது. எந்த பொறுப்பும் அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. தனிப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் பொறுப்பு இருக்கணும் தான். இப்போ வேணா பாருங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த என்டவரில் இருக்கிற அவ்வளோ பிள்ளைங்களும் இந்த டிசம்பர் முடிவு போல்டாக இருப்பாங்கன்னா முன்ன ப்ரோக்ராம் பண்ணுறக்காச்சு, பாட்டாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க போல்டாக வருவாங்க. ஆனால் சண்டே கிளாஸில் 0 பெரிய கோழி முட்டையில் இருக்கும். ஏன் தெரியுமா? பாஸ்டரையும் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி இருந்தால் இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு எண்டவரில் கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு டீச்சர் வந்து அதுக்கு வேண்டாம்னு சொன்னாங்களா பாருங்கள்? இல்லையே. எல்லாருமே என் கிளாஸ் பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள். அதாவது நான் ஒரு பர்டிகுலர் ஆளை திட்டிகிட்டே இருப்பேன். அந்த ஆளோட பிள்ளை வந்து என் கிளாஸு இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார சொன்னேன். நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளவு ஈகராக, அதாவது என்ன சொல்ல, அவ்வளவு ஆசையாக கேட்குறாங்க, கேட்டு படிக்கிறாங்க, புரியுதா? அதை தான் கொண்டு போகணும். உங்கள் போட்டி பொறாமையெல்லாம் வெளியில் வைங்க. ஒரு இடத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது நீங்கள் இந்த பாலிடிக்ஸை காட்டிகிட்டு இருக்காதீங்க. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? நான் திரும்ப சொல்கிறோம், அன்னைக்கு மீட்டிங்கில் கேட்குறேன், இந்த இவங்க டேலண்ட் சண்டே நடத்தும்போது அதை அந்த சண்டே கிளாஸை கம்பைன் பண்ணுங்கள். ஒரு 10 பிள்ளைகள் தான் கூட இருக்கும், 10 இல்லை 20 பிள்ளைகள் தான் கூட இருக்கும், பாக்கி எல்லாம் இந்த ஊரில் தான் இருக்கும். 2 பாட்டு படித்து கொடுக்கணும் தப்பு இல்லை, பேசுகிற சொல்லிக் கொடுக்குறது தப்பு இல்லை, இந்த டிராயிங் போட கொடுக்குறது தப்பு இல்லை, பிரசங்கம் கொடுக்கல தப்பு இல்லை. எப்போ இதை தனிப்பாக, அதாவது நீங்கள் முன்ன விடணும்னு சொல்லியாச்சுன்னா, முன்ன நின்று பேசணும்னு சொல்லியாச்சுன்னா ஃப்ரண்ட்டில் ஆடியன்ஸ் வேணும். புரியுது? இப்போ டீச்சர்ஸ் பாட்டு படித்து கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எந்த ஆடியன்ஸ் முன்னே அவங்க பேசணும், இல்லை எந்த ஆடியன்ஸ் முன்னே அவங்க பாடணும், அதுக்கு ஆடியன்ஸ் எங்கே போவீங்க?
அதுக்கு இப்படித்தான் பண்ணினா தான் செட் ஆகும். நீங்கள் என்னென்னா டீச்சர்ஸ் படித்து கொடுப்பீங்க, படித்து கொடுப்போம், யாரும் இல்லைன்னு சொன்னால் படித்து கொடுப்போம். அந்த பிள்ளைகளுக்குள்ள ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர் எப்போ மாறும்? இது யார்கிட்ட போய் சொல்கிறது? இதுதான் அந்த குடும்பமும் ஃபாஸ்ட்டுமாக சேர்ந்து எல்லா பிள்ளைகளையும் இந்த மந்த புத்தி மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. நாங்கள் மட்டும்தான், நாங்கள் செய்யறது தான். செக்ரட்டரி நீங்கள் யோசித்து விடுங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு பாரமான பணி. பிள்ளைகளை அவங்க இத்தனை பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு டெவலப்மெண்ட்ஸில் என்ன சுணக்கம் காட்டினாலும் கடவுள் உங்கள்கிட்ட தான் கேட்பார், நாங்கள் கேட்க மாட்டோம். கடவுள் கேட்பார், உன்கிட்ட இத்தனை பிள்ளைகளை தந்தையில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது பப்பன்னு முழிக்கக்கூடாது. சரியா? பொறுப்புன்னா ஏன் எந்த ஒரு செக்ரட்டரிக்கும் சார் எந்த 2 பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, இதெல்லாம் உண்டு இல்லையா? அதையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு இவ்வளோ யங் ஸ்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, அப்படி அவங்களே அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களால் முடியல. காரணம் போதகர் அந்த ஒரு குடும்பம், அவங்க கண்ட்ரோலில் அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் இல்லாமல் போனாலும் சரி. ஆனால் அடித்து சொல்கிறேன், நீங்கள் இந்த தடவை எந்த ஒர்க்கை பின்னாடி தான் இருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் சண்டே கிளாஸ் நல்லா வரும். பிள்ளைங்க அதான் சொல்லு, சண்டே கிளாஸில் இருக்க பிள்ளைங்க தான் எந்த ஒர்க்கும் வராங்க. இல்லை அவங்க தனிப்பட்ட இதோட இங்கே காட்டணும்னு இல்லையாச்சுன்னா இப்படி தான் இருக்கும். சர்ச்சும் டெவலப் ஆகாது, போன்னு இருக்கும். சரியா? அதனால் நீங்களாக முடிவு பண்ணிவிடுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. பாஸ்டர்னு தொங்கிட்டு இருந்தால் இருந்துக்கிடுங்க, சொல்லத்தான் முடியும். நாங்கள் இனி இந்த பிடிச்ச வலிச்சிட்டுலாம் வர முடியாது. சரியா? இன்றைக்கி 5 மினிட்டு கொண்டு கையில் வாங்க வந்தீங்க, ஒரு விஷயத்த நான் கேட்டேன். கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, இந்த வாரம் அறிவிச்சிருக்கணும். ஏப்ரலில் வரும்போது 1 வாரம் ஈஸ்டர் போயிடும். அட்லீஸ்ட் ஒரு அறிவிப்பு 2 வாரமாவது கொடுக்க வேண்டாமா உங்களுக்கு? 1 வாரம் எக்ஸாம், கடைசி வாரம் எக்ஸாம், அதுக்கு முந்தின வாரம் என்ன வருது? ஈஸ்டர். அப்போ அந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது 2-3 வாரம் கண்டினியூ பண்ணணும் இல்லை? அதை இப்போ இந்த வாரம் சொல்லி அடுத்த வாரம் பார்க்குற மாதிரியா? ஏன்னா நீங்கள் என்ன டேட்டு கன்ஃபார்ம் பண்ணலை, மீட்டிங் போட்டதோட சரி. இதுதான் உங்கள் பிரச்சனை, புரியுது? அதாவது மீட்டிங் போட்டுட்டோம் எல்லாம் அப்படின்னு சொல்லல, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி, நீங்களாக இருக்கலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டேட்டுகளெல்லாம் போடுறது நீங்கள் போடணும். அதுக்கே நீ பாஸ்டர் கேட்டுட்டு இருந்தாலும் நடக்கும். அதான் சில ஃபாஸ்டர் எதுவுமே செய்ய மாட்டார், புரியுதா? உங்கள்ட்ட கதை அடிக்க வேணாம். இப்போ சண்டே கிளாஸ் நடக்கும் கதை அடிச்சுட்டு இருக்கார்ல, உங்களை ஒரு வேலையும் செய்ய விடாமல், அதுக்கு வேணா ஓகே. அவர் இல்லாமல் காரியத்தில் ஒன்றும் நடக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவரை தவிர, அவருக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தை தவிர யாரும் நல்லா பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அதனால் இனி நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. இனி உங்கள்ட்ட அட்வைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். பிள்ளைகள் உங்கள் கையில் இருக்காங்க, அவங்கள நல்லா வைக்கிறதும் மோசமாக ஆக்குறதும் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, பாய்.